வேற வழியே இல்ல. இவன் கதையை முடிச்சாதான் எனக்கு நிம்மதி. பண்ணி பொருள்ற பெட்ஷீட் தான். பண்ணி வந்து படுக்கும், மல்லாக்க பொருளும். அப்படியப்பா, என் படுக்கைக்கு அடியில நீ சாக்கு வைக்கிற, கனெக்ஷனை மாத்தி கொடுத்துறேன். அப்படியப்பா, நீ அவுட்டப்பா. ஆமா, ஏன்னா நீங்க சரியாவே சாப்பிடல? அடே, இன்னைக்கு ஒரு சந்தோஷமான காரியம் நடக்க போகுது. அது நடந்துட்டா அப்ப நான் சரியா சாப்பிடுவேன். என்ன தூங்கலையா? ஏன் தூங்கத்தான் போறேன். போய் தூங்க. எனக்கு என்னப்பா? ஏன் நீ தூங்கல? நான் கொஞ்சம் எக்ஸர்சைஸ் பண்ணணும். பாத்துடா, தூண தள்ளி விட்டுறாத, எல்லாரும் மாட்டிக்குவானுங்க. நீ போன. எனக்கு என்னடா? ஓ, இது ஓம் படுக்கையா? அழகு, அது தாங்க முடியலடா. கிட்ட வாடா. வரமாட்டேன், அடிப்பீங்க. அடிக்கிற நிலைமையிலடா நான் இருக்கேன். அப்ப கடிப்பீங்க. கிடைக்கிறதுக்கு நான் என்ன நாயாடா? ஆத்திரைப்படுற. காமிங்க. நல்லா காமிங்க. ஏய், ஏமாத்தாதடா. பழமா. ஐயோ, பல்லு உடைஞ்சு போச்சு. வாட்டர் வாட்டர். தண்ணியா? இந்தாங்க, இத கவிக்கங்க. கவிக்கு வா. உப்பை தின்னவன் தண்ணி குடிப்பான். அப்புறம் என்னமோ உள்ள தப்ப செஞ்சவன். அப்படியப்பா, எனக்கு நீ சாக்கு வச்சியா? உனக்கு சாப்பிடறதுக்கு வாயே இல்லாம பண்ணிப்படுறேன். கொதிக்க கொதிக்க சுடு தண்ணி. என்ன நாத்தம்? அடேங்க அப்பா, தேவலோகத்துல வர மாதிரி ஒரே புகை மண்டலமா இருக்கு. என்ன நீங்க தேவதாசா மாதிரி சுருட்டு குடிக்கிறதுக்கு என்னன்னே காரணம்? தம்பி, புண்பட்ட இந்த மனசு புகைப்பிடிக்கிற காரணத்தை சொன்னாதான் உனக்கு புரியும். சொல்லுங்க. அப்போ எனக்கு 19-20 வயசு இருக்கும். ஓஹோ. கண்ணன் கைகாலெல்லாம் குண்டு குண்டா இருக்கும். யாருக்கு? உங்களுக்கு? அப்போ பந்தினி மாதிரி ஒரு அழகு தேவதையை சந்திச்சேன். முதல் பார்வையிலேயே லவ் வந்துடுச்சு. என்ன நடிக்கிறீங்க? இவனுக்கெல்லாம் ஒரு பிளாஷ்பேக். அத நீ உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிற. எங்கேயோ பொட்டி கடைக்கு முன்னால இருக்கிற துண்டு சூட்டை எல்லாம் பொறுக்கிட்டு வந்து போட்டுட்டு பிளாஷ்பேக் பிளாஷ்பேக். ஏய், ஆவடியப்பா. ஏய், பேர் சொல்றேன்டா, இவன் அப்படியே மிதிச்சு போடுவேன். ஏய், எவனுக்கோ சாவு வருது, இவனுக்கு வர மாட்டேங்குதா? அதையும் ஏன் சொல்றீங்க? நீ தான்டா எவனுக்கு சொந்தக்கார. அவன் கழுத்தை நினைச்சிருவா. முதல்ல அவன் கழுத்தை சொல்லுவான். என்ன அது? நாடக கம்பெனியா, சர்க்கஸ் கம்பெனியா? கையப்படுங்க. என்னாச்சு? சுருங்கின பலூன் மாதிரி இருந்துகிட்டு இவெல்லாம் பிளாஷ்பேக் சொல்றான்ப்பா. ஏன்னா அந்த கோஷை பத்தி தெரியும்ல, ஏன் அவங்கள பேச்சு கொடுக்குறீங்க? ஆமா, நாளைக்கு சத்தியவான் சாத்த நாடகம் போடுறோம். புது நாடகம் போடுற அன்னைக்கு நான் புது ஜிப்பா போடும் தெரியும்ல. ஜிப்பா தச்சிட்டீங்களா? வெட்டி வச்சிருக்கேன் தம்பி. அதுக்குள்ள இவங்க 2 பேரும் சேர்ந்து என் கையை ஓடிச்சுட்டானுங்க. இது பேர் கையாடா? உடைக்கிறதுக்கு என்னடா இருக்கு? எலும்பு கூடாது, கொஞ்சம் கனமா. ஆவடியப்பா, ஏன் எனத்தை பத்தி அனாவசியமா தப்பா பேசுறேன். உங்க சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. வெட்டின துணியை கொடுங்க, நான் வேற எங்கேயாவது வச்சுக்கிறேன். எப்படியோ போய் தொலைங்க. தங்கச்சி, கொஞ்சம் நில்லுமா. இங்க தையக்கடை எங்க இருக்கு? எதுக்கு கேக்குறீங்கன்னு எனக்கு புரியுது. இன்னொரு மாதிரியா பதில் சொல்ற? எதுக்குமா கேட்பேன்? சட்டை தைக்கத்தான். அப்படின்னு நீங்க சொன்னா நாங்க நம்பிடுவோமா? எழுத்து விடுதான். எழுத்த வீட்லயா? இது கிண்டலுக்கு சொல்றியா, நெசமா சொல்றியா? அட, நெசமா தாயா. இந்தாங்க. யார் நீங்க? எழுத்த விடுதாங்க. நீங்க உட்காருங்க. இன்னைக்கு என் மனசுக்கிற குழப்பத்தை யாருக்கிட்ட கொடி தீர்த்துறனுங்க. ஊருக்குள்ள கேள்வி கேட்டா யாருமே சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா அதை விடுங்க. காலங்காத்தால ஆத்தங்கரைக்கு சாதகம் பண்ண போனா யாரோ ஒரு பொண்ணு வந்து கண்ட மணி கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த ஊரே ஒரு மாதிரி இருக்கும் போல் இருக்கே. இதையெல்லாம் எங்கிட்ட ஏன் சொல்றீங்க? அதானே, இதெல்லாம் என் உங்ககிட்ட சொல்றேன். வந்த வேலையை மறந்துட்டேன் பாருங்க. என் பேர் அகரமுத்தன். சுவாமி சங்கரதாஸ் நாடகக்குள்ள பின்பாட்டு பாடுறவன். கேள்விப்பட்டிருப்பீங்களே?
நான் நாடகம் புதுசா அரங்கேற்றம் பண்ணேன்னா அன்னைக்கு புது ஜிப்பா தச்சு போறது வழக்கம். இன்னைக்கு சாயந்தரத்துல தச்சு கொடுத்துட்டீங்கன்னா பொம்பளைங்களுக்கு ஜாக்கெட் மட்டும் தான் நான் தப்பேன். இல்லங்க துணியில வெட்டி வச்சிருக்கு. நீங்க ஏன் என்ன பத்தி நினைக்கிறீங்க? உங்க தம்பி மாதிரி நினைச்சுக்குங்க. சரி கொடுங்க. இந்தாங்க. என்னங்க ஒரே தாகமா இருக்கு, கொஞ்சம் குடிக்க தண்ணி விடுங்க. ம். அபிராமி செம்பல தண்ணி கொண்டு வாமா. மண்பான தண்ணி கூட சொல்லுங்க. ஜிகுனெல்லாம் வச்சு நல்லா தச்சு கொடுங்க. தண்ணி சாப்பிடுங்க. தண்ணியே எண்ணி மாதிரி இருக்குங்க. அம்மா நீங்க போய் சாப்பிடுங்க, நான் தேக்கிறேன். யாரு நீயா? ரொம்ப நாளாவே ஒரு ஜிப்பா தைக்கணும்னு எனக்கு ஆசை. இப்பதான் ஒரு அருமையான துணி கிடைச்சிருக்கு, தச்சு கத்துக்க வேண்டியதுதான். அம்மா நீங்க எந்திரிங்க. ஐயோ வேணாங்க, நீங்க உட்காருங்க. நீங்களே தச்சு கொடுத்துருங்க. அவங்க வேணா ஏதாவது ஒரு கிழிஞ்ச துணியை தச்சு பழைய வைக்கிறட்டும். சாயந்தரம் தச்சு வைக்கிறேன், நீங்க போங்க தம்பி. அதுக்கு இல்லைங்க, விலை கூடுன துணி வீணா போயிருமாருங்க, அதுக்காக தான் சொல்றேன். பயப்படாதீங்க தம்பி, நீங்க போங்க. எப்படிங்க பயப்படாம போறது? ஆண்டவா, நாளைக்கு நாடகம் நடத்தின மாதிரி தானா? பாருங்க. அம்மா நீங்க எந்திரிங்க. இந்த வாழைப்பழம் வாங்குறதுன்னா எவனையும் நம்பி காசு கொடுத்து அனுப்ப முடியல. நம்மளே நேரடியா வந்து வாங்கி சாப்பிட வேண்டியதா இருக்கு. என்ன முறைக்கிறோம்? பாத்து புழுந்துற போகுது. உந்தா உந்துட்டு போகுது. ஓசிலியா வாங்குறான். இந்த பழம் 50 பைசா. இந்த 50 பைசாவை சம்பாதிக்கிறதுக்கு நாங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஒரு வாய்க்கு 10 பழமா. உன் வாய் பெருசியா? அதுக்காக உன் கடை பழம் சாப்பிடுறாங்க வாய் சுருக்கிக்க முடியுமா? பழம் சாப்பிட வேண்டியிருக்கு. ஆல் ஃபுட் யூஸ் மை மவுத். வாங்க, வாழைப்பழம் சாப்பிட வந்தீங்களா? பாருங்க, இதோட விலை 50 பைசா. நீங்க இந்த ஊருக்கு ஒரு பெரிய மனுஷன் ரேஞ்சில இருக்கீங்க, ஒரு ரவுடி ரேஞ்சில இருக்கீங்க. இப்படி அநியாய வரைக்கும் விக்கலாமா? கடையை நீங்க அடிச்சு ஒர்க்க வேண்டாம். இது என் கடை, அது என் பொண்ணு. இது நியாயமான விலைங்க. 60 பைசாக்கு விக்கலாம். நீங்க போங்கண்ணே, போங்கண்ணே. என்ன கொலை விக்கலாட்டு இருக்கு? இவன் என்ன கொப்பனா? தலை என்ன பொங்க முட்டியாட்டு இருக்கு? பாலமா இது 2 சீப் சாப்பிட்டா தான் பசியாரும் போல் இருக்கு. மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 9 பழம் 4.50. வெறும் 4.50. யோ எடியா சீக்கிரம் காசை. இருமா, நோட்டு ஓட்டிட்டு வரமாட்டேங்குது. அவங்க கொடுத்து விட்டாங்களா? ஆமாங்க, அவங்களுக்கு கடலை மிட்டாய் ஜாடி வாங்கிட்டு வர சொன்னாரு. டேய், நான் ஒருத்தங்க நிக்கிறேன்ல, என்னமோ நேத்துக்கு சமைஞ்ச பொண்ணு மாதிரி குனிஞ்ச தலை நிமிராம போறேன். நிமிர்ந்து பார்க்க கூடாதுன்னு உத்தரவு யார் போட்டது? அழகு சுந்தரம். அந்த கருணாயி இப்ப கவர்மெண்ட் உத்தரவு எல்லாம் போட ஆரம்பிச்சிருச்சா? அவங்கள பத்தி இங்க பேசுறவள வச்சுக்காதீங்க. முதல்ல நீங்க காசு எடுங்க. அவங்க அந்த ரேஞ்சில் நீங்க போயிட்டு இருக்கீங்க. என்ன பழம் சாப்பிடணும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல? ஏன் இப்படி அவமானப்படுத்துறீங்க? நான் ஒரு சீட்டு கொடுத்துருப்பேன்ல. சிட்டங்கிறது ஒரு இந்தியன் பேங்க் செக் மாதிரி. ஒன்லி 9 பனானா. என்னது 9 பழம்ஸ். அதுக்கு 9 பனானஸ். ஏய் இந்தா இந்த சிட்டை அங்க கொடு. உங்க பிரச்சனை ஓவர், நீங்க போகலாம். ஏய், ஆ? அந்த பொண்ணு அவங்க அப்பனை நீ பார்த்து இல்லையா? ஆ. அவன் மண்டையை நீ பார்த்து இல்லையா? ஆ. அதனாலதான் இந்த உஷு. ஆ. இறைவன் இருக்கின்றான். ஆ? அண்ணே, இந்த கடலை ஜாடி என்னடா இது எல்லாம் கேட்டுக்கிட்டு? எனக்கு நிறைய வேலை இருக்கடா. போய் ரூம்ல வைடா. ஏய் ஜிப்பாவை காணா? ஏய், ஆம்பளை குளிக்கிற இடத்துல சட்டை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன விளையாடுறியா? இப்பெல்லாம் இந்த மாதிரி துணியெல்லாம் போடக்கூடாது. நீ கொடுத்த துணிய என் கையால அணுவணுவா பார்த்து கச்சிதமா தைச்சு உன் உடம்புல சிக்கன் ஓட்டுற மாதிரி தைச்சு கொண்டாந்துருக்கேன். போட்டு பாரு. ஒழுங்கா தச்சிருக்கியா? போட்டு பார்த்துட்டு என் தொழில் திறமைய அப்புறமா சொல்லு. சரி கொடு. கூலி 25 ரூபாய் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வாங்கிட்டு போ. ஏய், குளிக்கிறதுல காசு வச்சிருப்பாங்க, வீட்டுல வந்து வாங்கிக்க. கொண்டா போ. அது இல்லையா, இங்கே போட்டு பார்த்துட்டு அளவு சரியா இருக்கான்னு பார்த்து சொல்லு. அது எனக்கு ரொம்ப முக்கியம். ஓஹோ, அப்ப இங்கே நில்லு, போட்டு பார்த்துட்டு வரேன். எட்டி பார்த்தா கணக்கு குத்திருவேன்.
ஜிப்பா எப்படி தச்சிருக்க? பிரமாதம்ல. இது வரைக்கும் எனக்கு ஜிப்பா தச்சதுலயே நீ ஒரு ஆள் தான் கச்சிதமா தச்சிருக்க பாத்தியா? அதான் எடுப்பா இருக்கு. ஏய், கடுப்ப கலப்பாத, கழு திணிச்சு கொண்டுருவேன். நேத்து உங்க அம்மா என்ன சொன்னாங்க? தம்பி நீ பயப்படாம போ, நான் தச்சு வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. அதை நம்பித்தான் நானும் போனேன். நீ என்ன பண்ணி வச்சிருக்க? முழு கையிலும் சேர்த்து இல்லாம அரை கையிலும் சேர்த்து இல்லாம இப்படி அரைகுறையா தச்சு வச்சிருக்க. 4 பேர் என்ன பார்த்து இதுக்கு பேர் என்னன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? இல்ல நான் இப்படி இருக்கிறத 4 பேர் பார்த்தா என்ன பத்தி என்ன நினைப்பான்? பார்த்தா அப்படி ஒண்ணு பைத்தியக்கார மாதிரி இல்லையே. என்ன விளையாடுறியா? இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள புது துணி வாங்கி தச்சு கொடுக்கல என்னையா பண்ணுவ? என்ன பண்ணுவனா? இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு வந்து பாரு, தெரியும். கொண்டா வா. யோ ஆ? கூலி கூலியா? ம். இத தச்சதுக்கா? ம். ஆமா ஆமா, உனக்கு கூலி இப்ப உடனே கொடுத்தே ஆகணுமே. எங்க ஐயோ! விடுங்கண்ணே, என்ன விடுங்க, இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிடுறேன். பொறுமை பொறுமை. வாழ்க்கையில ஏமாற்று வர்றது சகஜம். ஆனா கலைஞனுக்கு பொறுமை தேவை. நானே சொல்லிட்டு இருக்கேன், நீயும் சொல்லேன்டா. ஆமா தம்பி, கலைஞர்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். என்னது முக்கியமா? தேவை. ஆ, என்ன விடுங்க, நான் போறேன். இருப்பா. என்ன தம்பி, என்ன மாதிரி பலசாலியான ஆட்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இப்ப என்ன உங்களுக்கு அந்த ஜிப்பா வேணும் அவ்வளவுதானே? நான் போய் இந்த பொண்ணுகிட்ட வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன அவங்க வீட்டுல போய் சலம்பல் பண்ணா 10 பேரை கூட்டிக்கிட்டு வந்து அடிக்க வருவான் அவன் அப்பன். அத்தனை பேரையும் ஒத்த கையால ஊதி தள்ளிட்டு அந்த மிஷினையும் ஜிப்பாவையும் தூக்கிட்டு வந்துடுறேன். உத்தரவு கொடுங்க. only 2 minutes. அடிங்கோ போன ஓடி. இவெல்லாம் பேசுற பேச்சா இது? பேச்சுல ஒரு நியாய தர்மம் வேண்டாம்? கீழே இறக்கலையா? என்னையா மிரட்டுறியா? நீ நினைச்சோன்னு அடிக்கிறதுக்கு நான் இவனா? என்னடா சொன்ன? எங்க அண்ணன் தம்பிக்குள்ள 1000 பாசப்படப்புகள் இருக்கு. அதை கேட்க நீ யாரா? மேல விழுந்த உன் எலும்புலாம் உடைஞ்சிரும். வேண்டாம், போக கூட்டு வா. ஐயா, பேசுங்க. விடு தம்பி, விடுப்பா. விடுங்க. இது உங்களுக்கு தேவையா? அண்ணே, கலைஞர்களுக்கு பொறுமை தேவை. பிளேடி. கலைஞர்களுக்கு மீண்டும் பொறுமை தேவை. நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அண்ணே, கலைஞர்களுக்கு மீண்டும் பொறுமை தேவை. என்ன சண்டைக்கடை மாதிரி ஒரே சத்தம்? பாருங்க, சொன்னா கேட்க மாட்டாங்க. இப்ப நீங்களே இருக்கீங்க, எதிர்த்த வீட்டுல இருந்து வர்றீங்க. இத பார்த்தா என்ன நினைப்பீங்க? ஆமா, எதுக்கு இப்ப இந்த தகராறு ஆரம்பம்? அட ஜிப்பா என்ன, அந்த பொண்ணு கொண்டு வரல தானே தகராறு. ஆமா, நானே மறந்துட்டேன். ஏய், எங்க ஜிப்பா? ஜிப்பா அளவு சரியா இருக்கா? ஏய், சரியா இல்ல. ஆமா, இந்த ஜிப்பாவை எங்க தேடுன? ஏய், கேக்குறேன்ல, சொல்லு. இல்ல, பட்டு சேலை வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. அம்மா கொடுத்த காசை எல்லாம் உண்டியல்ல சில்லறையா சேர்த்து வச்சிருந்தேன். காலையில உண்டியல உடைச்சிட்டேன். இத முதல்லயே சொல்லியிருந்தா எனக்கு ஜிப்பாவை வேணும்னு இருப்பேன்ல. என்ன பார்த்து திருடினியான்னு கேட்டுட்டேன். இது வரைக்கும் திருடினதில்ல. இனிமே தான் திருட போறேன். ஜிப்பாவே மாட்டிக்கிட்டு நாடகத்துக்கு போலாங்கோ வாங்க. வேலுச்சாமி, நீ இந்த லைட் ரிப்பேர் பண்ண போதும். நீ என்ன பண்ற? பெண்கள் பக்கம் லைட் கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க. முதல்ல 5 லைட் எக்ஸ்ட்ரா பண்ணி போ, சீக்கிரம் போ. வாங்க வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்னும் இந்த பக்கம் அது வந்து சும்மா சொல்லக்கூடாதியா. ஜிப்பா உனக்கு சூப்பரா இருக்குது. அது அப்படித்தான் இருக்கும். அது இருக்கட்டும், சங்கீதம் என்ன விலைன்னு கண்ட இடத்துல எழுதிய நான் அவமானப்படுத்தினேன். உன்னை பொறுத்த வரைக்கும் இது மட்டமான சங்கீதம். அப்படி இருக்கும்போது காசு கொடுக்காம நாடகம் பாக்குறதுக்கு கீர்த்த பொத்துக்கிட்டு வர்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? நானும் பாட்டு ரசிக்கிறதுக்காக இங்க வரல. வீட்டுல புரண்டு புரண்டு படுத்தேன், தூக்கம் வரல. இங்க வந்தா நல்லா தூக்கம் வருதுன்னு சொன்னாங்க. அதான். அப்படியா? ஏய், கட்டிப்படா, கயிறு கொண்டு வா. யோ, கயிறு வேண்டாம், இரும்பு கம்பி எடுத்துட்டு வா. யோ, ஏதோ தெரியாதனமா வந்துட்டேன். 2 ரூபாய் தானே, நாளைக்கு கொடுத்துறேன். அத முதல்ல சொல்லிருக்கணும். இனிமே அந்த மாதிரி தட்டிய பொத்துக்கிட்டு வர வச்சுக்கிட்டா பிச்சிரும் பிச்சு. சரி, போனா போகுது. நானே என் காசு தரேன், 2 ரூபாய். அதுவும் கடனாத்தான். போய் டிக்கெட் எடுத்துட்டு நேர்வெல்ல வா. போ, வந்த வழியா. யோ, இந்த கடலை முட்டாய் முறுக்கு வாங்க காசு. அதுக்கு நான் காசு தரணுமா? ஏய், அந்த கம்பி எடுத்துறீங்க. ஐயோ, யாரும் ஒண்ணு எடுத்துட்டு வராதீங்க, நான் போயிடுறேன்.
எல்லாரும் தூங்குறாங்க. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல. முந்திட்டானே. ஏய், யாராவது? ஐயோ, டாய், தம்பி, பொம்பளை பிள்ளைங்க படுத்திருக்க இடத்துல ராத்திரில உனக்கு என்ன வேலை? அது ஒண்ணு இல்ல தம்பி. இந்த பொண்ணுகள்லாம் கொசு தொல்லை அதிகமா இருக்குன்னு சொல்லிச்சுங்க. ஆ. அதான் தேடி பிடிச்சி அடிக்கலாம்னு வந்தேன். என்ன தம்பி அடிச்சிட்டீங்க? உன் கன்னத்துல ஒரு கொசு இருந்துச்சு, கடிக்க கூடாதுன்னு அடிச்சேன். அப்படியா? என்ன நோப்படியா? டாய், உன்னை பத்தி எனக்கு தெரியாது. உன் கூட தானே அவர் இருக்காரு. என்ன இருந்தாலும் ஆவுடைய மாதிரி வருமாடா? அவரை பாரு, இயல், இசை, நாடகம், நடிப்புன்னு கண்ணும் கருத்துமா அதுலயே இருக்காரு. அவரை பத்தி ஒரு சின்ன தப்பு சொல்ல முடியுமானால? யாரு? அவடையப்பன். அவடையப்பனா? ஆ. அந்த இயலிச நாடகத்தை இங்க வந்து பாருங்க. திருட்டு பூனை. நன்றாக பாருங்கள். அண்ணே, நீங்களா? ஆமா. என்ன ஆமா? உங்களை பத்தி இப்பதான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன். ஆவுடையப்பன் இயல், இசை, நாடகம், நடிப்புன்னு எப்போதுமே கண்ணும் கருத்துமா இருப்பாருன்னு. நீங்க என்னடானா இவ்வளவு கேவலமா இங்க வந்து படுத்துருக்கீங்களா? தம்பி, நான் இங்க வந்து படுக்கலப்பா. இலக்கியத்துல ஏதோ ஒரு சின்ன குறை இருந்தது, அது என்னன்னு கேட்டுச்சு. அதான் வந்து காதோட காதா சொல்லிட்டு போயிடலாம்னு. அண்ணே, யார்ட்ட காது ஊத்துறீங்க? தம்பி, என்ன போய் நீ தப்பா நினைச்சிட்டியாப்பா? குரங்கு தன் குட்டியை அடி வயித்துல கட்டிக்கிட்டு மலைக்கு மேல தாவற மாதிரி நான் இந்த குழந்தைகளை கண்ணு கருத்துமா காப்பாத்திட்டு சும்மா வர்றேன். நடத்துங்க. நீங்க சொல்ற நம்ம தயாரில்ல. ஏன்னா நாடகக்காரங்க நம்மளே இப்ப நடந்துக்கிட்டா மத்தவங்க நம்ம பத்தி என்ன நினைப்பாங்க? இனிமே இந்த மாதிரி கட்டணத்துல இருக்கிறவங்க இந்த கம்பெனி தேவையில்லை, நீங்க ரெண்டும் போகலாம். தம்பி, நான் ஒண்ணுமே பண்ணல. வேணும் அந்த பொண்ணுல கேட்டு பாரு. இல்ல சொன்னாரு. சொன்னது ஒண்ணு என்ன சொல்றேன், நீங்க ரெண்டு பேரும் பொட்டி எடுத்துட்டு உடனே கிளம்புங்க. ஏம்மா, ஏம்மா, சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. எப்பா, இனிமே இந்த தப்பு நடக்காதப்பா, பா, பா, பா. சரி சரி, நடந்து போச்சு. இது உங்களுக்கு கடைசி வார்னிங். இனிமே இந்த பக்கம் வந்தீங்க மனுஷன் வருவானா? நீ என்ன மிருகமா? நீங்க படுத்துங்க. யாரையா வீட்டுல? ஏயா வீட்டுல சிங்கம்பூரி கரடியா இருக்கும்? நாங்க இருக்கிறது உனக்கு தெரியாதா? இந்த கிண்டல்லாம் நாடகத்துல வச்சுக்கோ. சரிங்க ஐயா வாங்க, வணக்கம். வாடகை கொடுக்க நாங்களே வரலான் இருந்தோம். கொடுத்த வரைக்கும் சந்தோஷம். வீட்டை காலி விட்டு வெளியேறுங்க. ஐயா, நீங்க அப்படி பேசுறீங்க? தம்பி, உன் தொழிலுக்கு நான் ரசிகனா இருக்கலாம். அதுக்காக நீங்க கொடுக்கிற தொல்லையெல்லாம் தாங்கணும்னு அவசியம் இல்ல. இருக்கிறதுக்கு இடத்தையும் கொடுத்து படுக்கிறதுக்கு பாயும் கொடுத்தேன். பத்தாவதுக்கு பக்கத்து பொண்ணையும் கேட்டா எப்படி? ஐயா, வயசுல பெரியவங்க, நீங்க கொஞ்சம் மரியாதை பேசுங்க. இப்ப கொடுக்கிற மரியாதையே கூடுதல். சொன்னாங்க. விடியறதுக்குள்ள வீட்டை காலி பண்ணலைன்னா ஆட்களை அனுப்பி சாமனை எல்லாம் எடுத்து வெளியில எரிஞ்சிருவேன். ஆமா. என்னப்பா அநியாயமா இருக்கு? 4 பேரை கூப்பிட்டு ஞாபகப்பா. ஊரு அவங்க ஊரு. நம்ம பக்கம் யாரும் நியாயம் பேச மாட்டாங்க. எப்ப தம்பி பத்தி தப்பா சொல்லிட்டாங்களோ இனிமே நம்ம இங்க இருக்கிறது மரியாதை இல்ல. பாத்தியத்தெல்லாம் எடுத்துட்டு வாங்க, நம்ம நாடக கோட்டையிலே போய் இருந்துடலாம். எப்பவுமே நாடகக்காரங்களுக்கு ஒவ்வொரு ஊர்லயும் இப்படிதான். வாங்க. அண்ணே, இந்த ஆட்டம் தர்ம யுத்த மாதிரி. ஜெயிச்சா 8 ரூபா அடைக்கும். இன்னைக்கு சாப்பாடே உங்களை நம்பித்தான். எப்படியாவது ஜெயிச்சிருங்க, பார்த்து ஆடுங்க. நான் என்ன குருநாடா? பார்க்காம எப்படி ஆடுறது? பார்த்து ஆடுங்கன்னு சொன்னேன். அதானே. போட்ட போட்டியா? போட்டேன். ஏய், இந்த திருட்டாட்டம் கிட்ட ஆடினீங்க எனக்கு பிடிக்காத ஒண்ணு. அவங்க ஆட பார்த்து ஆடுங்க. என்ன? ஒரு சுருட்டு இருக்குமா? என்னது சுருட்டா? சுருட்டா? சுருட்டு சோரி நாய்க்கு பிறந்தவன அப்படியே ஓடி போய் பாரு. என்ன டென்ஷன்ல ஆடிட்டு இருக்கற? குடுறா. அடிச்சாச்சுப்பா. எனக்கு ஒன் கார்டு. அடிச்சாச்சுங்க ஒன் கார்டுங்கற. கார்டை பார்க்கணும். பாரு நல்லா. உங்க கார்டை. ஏய், என்ன நீ நம்பிக்கை இல்லாம பேசுற? நான் என்ன திருட்டாட்ட ஆடுனா? அப்ப நீங்க சொல்றத பார்த்தா நான் என்னமா இவங்க கிட்ட இருந்து காரை எடுத்து வச்சிட்டேன். என்னடா இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு தமாஸ்க்கு தான் நேரமா? பாக்குறவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க. அதெல்லாம் இல்ல, நம்ம ஜெயிச்சிட்டோம். காசு எடுங்க முதல்ல. அதானே. என்ன கோவிச்சிட்டீங்களாக்கும்? இத வச்சிட்டு என்ன சாப்பிடுறது? எனக்கு 3 தோசை, உங்களுக்கு 1 தோசை. அது எப்படி? நான் தானே திருட்டு காட்டு கொடுத்தேன். சரி, தின்னு தோல. யோ,
வெளுத்ததுக்கே காசு கொடுக்க முடியல உங்களுக்கு எல்லாம் எதுக்கு வெள்ளையும் சொல்லையும் மரியாதை காசு கொடுக்கல மானம் கப்பல் ஏறி போகும் ஏன் மானம் ஹெலிகாப்டர்ல நீங்க ஒத்துக்க மாட்டீங்களாக்கும் எங்க ஊர்ல வந்து என்னைய மிரட்டி பாக்குறியா என்னடா உன் ஊரு அரஞ்சன அந்த பக்கம் போய் கொடுத்துருவேன் என்ன ஐயா என்ன நீங்க தகராறு? செலவு கூலி அப்புறம் தரேன்னா அதுக்காக தகராறு பண்றான் நான் அப்புறமா கொடுத்துறேன், நீங்க கோச்சுக்காம போங்க. சரிங்க. இன்னைக்கு இவன் இப்படி பேசுற அளவுக்கு நிலைமை வர காரணமே நீங்க தான். மொட்டை மொட்டை தம்பி பார்த்தா அந்த மாதிரி பேசுற அது என்ன தப்பு? ஊருக்குள்ள போக கூடாதுன்னு அன்னைக்கே அண்ணன் சொல்லி இருக்காரு. அதையும் மீறி ஊருக்குள்ள போனதுனாலதான் நாடகம் நடத்த முடியல, வருமானத்துக்கு வழி இல்ல. ஏண்டா அவங்க தலையா விடுங்கண்ணே. தம்பி அகரமுத்து வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம 3 வேளை சோத்த முழுசா பாக்குறோம். அதுக்கு முன்னால பசியும் பட்டினியுமா அடி வயித்துல ஈர துணி கட்டிட்டு படுத்து மறந்துட்டியா? நன்றி கட்டவன. அண்ணே அவர் தான் ஏதோ தெரியாம பேசிட்டாரு, நீங்க ஏன் கோவப்படுறீங்க? நியாயத்தை கேட்டா ஏன் கோவம் வருது? நடந்தது தானே சொன்னாரு. உங்களுக்கு நமக்கு சரிப்பட்டு வராது, நம்ம வழியை பாத்துக்குவோம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒரு சிப்பு வாழைப்பழம் 20 ரூபாய் கையில விடு. ஏண்டா துரோகி, இது என்ன பேங்கா? ஏண்டா கண்டவனுக்கெல்லாம் துண்டு சீட்டை கொடுத்து என் கடையவே காலி பண்ணிட்டியாடா? உன்ன ஒரே ஐயா அவசரப்பட்டு வெட்டிடாதீங்க. பண்ணி சாகாது. பண்ணி எல்லாம் அறிவாளால வெட்டக்கூடாது. நல்ல ஒரு மொக்கைய கட்டை எடுத்து இந்த இடத்துல பொட்டுன்னு அடிச்சா பட்டுன்னு செத்துரும். அப்படியா? கட்டை எடுக்கணுமா? பேசாத நாளை பண்ணாத. அறிவாள அந்த பக்கம் திரும்புங்க. ஆமாங்க. யார்கிட்ட சொல்லு? கஷ்டப்பட்டு என் பொண்ணுக்கு கடை வச்சு கொடுத்தேன். ஒரு 10,000 ரூபாய் பணம் சேர்த்து என் பொண்ணை எவன் கையிலாவது ஒப்படைக்கலாம்னு இருந்தேன். இந்த பாவி சீட்டை கொடுத்து அனுப்பி கடையை காலி பண்ணிட்டான். என் பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்துவேன்? வெரி சிம்பிள். இந்த பண்ணிக்கு அந்த பண்ணி குட்டிக்கு தாலிங்கிற ஒரு கனெக்ஷனை கொடுத்துட்டா மேட்டர் ஓவர். அவடையப்பா நேரம் பார்த்து காலம் வர்றியா? இதை நான் ஒத்துக்கிற மாட்டேன். நான் ஒரு பரதநாட்டியம் தெரிஞ்ச பொண்ணத்தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சபதம் எடுத்திருக்கேன். வாழைப்பழத்தை வாயில வச்சு அமுக்குறியே, அதுக்கு முன்னாடி எடுத்திருக்கணும் இந்த சபதத்தை. நம்ம இந்த ஊருக்குள்ள நுழையும் போது 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருந்த இந்த கடையை பரதேசி போய மட மாதிரி ஆக்கிட்டியடா. இந்த கூந்தல்ல வச்சு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் விளக்கண்ணையாவது வச்சியா, அத கூட நக்கிட்டியடா. பாருங்க, காலம் கடந்த ஒரு கன்னி பெண்ணு கண்கலங்கி நிற்பதை பாருடா. என் மனது துடிக்கிறது. தாலி எங்கே? எங்கே தாலி? தம்பி ஆபத்துக்கு பாவம் இல்ல, மோதிரம் மாத்திக்கலாம்ப்பா. எத்தனை பவுன் மாமா? அலையறான் பாத்தியா அடகு வைக்கிறதுக்கு. நான் விட மாட்டேன். முதல்ல நரக கை தேடுறா. நான் கட்டல. நீங்க கட்டிட்டீங்க. தாலி தயாரா வச்சிருக்கேன். வாங்கி கட்டுறா. என்னடா முறைக்கிறா? கட்டு இல்லனா ஒரே வெட்டு. கட்டிடுறேன். ஓ மை காட், இப்படிலாம் என் வாழ்க்கையில் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலையே. இவர் பெரிய எடின்பர்க கோமகன். 56 தேச ராஜாக்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் திருமணம் நடக்கும். தாலியே கட்டுற நாய. ஐயர்ல நான் அம்மி மிதிச்சு அருந்ததி பார்க்கணும். இவர் லொள்ளு ரொம்ப ஜாஸ்தி ஆகி போச்சு. அந்த அருவாளை கொண்டாங்க. வெட்டி போடு கட்டுற நாய. மொட்டை என்ன பாத்துட்டு நிக்கிற? அந்த நாயை இந்த நாய் கிட்ட புடிச்சு கொடுத்து கடையில் இருக்கிற காலி டப்பாவெல்லாம் இது கையில கொடுத்து தெரு தெருவா பிச்சை எடுக்க சொல்லு. கரெக்ட். இப்போ உங்களுக்கு முன்னாடி நான் ஒரு சபதம் கேட்கிறேன். இவளுக்கு நான் பரதநாட்டியம் கத்து கொடுத்து பெரிய நடனக்காரி ஆக்கல, என் பேரு அழகு சுந்தரம் இல்ல. டேய் மண்டையா, இப்போ நான் உன் முன்னால ஒரு சபதம் எடுக்கிறேன். 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி 10,000 நட்டுவனார்களை கொண்டு வந்தாலும் இவனுக்கு நீ பரதநாட்டியம் கத்து கொடுக்க முடியாதா? அப்ப பாப்பமா? அப்ப என்னடா பாக்குறது? இப்பவே பாத்துருவான். என்ன அது மடிச்சு கொண்டு வராரு? பின்ன என்ன பண்றது? 2 கால் இல்லாத பொண்ண மடிச்சு தான் கொண்டு வருவாங்க. என்ன மோசம் பண்ணிட்டீங்களே? நான் மாட்ட வேண்டியது இடையில நீ கிராஸ் ஆயிட்ட. உங்களுக்கு எப்படி தெரியும்? போன வாரம் சீட்டு கொடுத்துட்டியே, அப்பவே நான் எட்டி பார்த்துட்டேன் 2 கால் இல்லங்கிறது. டேய் இனிமே நீ தில்லானா கத்துக்குடு, குச்சிப்புடி கத்துக்குடு, பரதநாட்டியம் கத்துக்குடு, கிச்சு கிச்சு தாத்தாம்பாளம். மாப்பிள்ள என் 2 கண்ணையும் உங்கள்ட்ட ஒப்படைக்கிறேன். டேய் மாப்பிளைக்கு மாமனார் வாங்கி கொடுக்கிற சீதனா ஹோண்டா வாங்கி கொடுப்பாங்க, சுசுகி வாங்கி கொடுப்பாங்க. உனக்கு 4 வீல்ஸ் மேட் இன் மொட்டேஷ். நடக்கட்டும். இப்ப நீ மட்டும் இருந்த இந்த சிம்மாசனத்தை ஆள போற. இந்த டப்பா எடுத்து நீ அடுத்த தெருக்கு போ. போடா மொட்டை.